அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். முக்கியமாக என்னுடைய சேனலில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகம்ன்றது கடவுள்ன்றதும் இருக்குது, அமானுஷ்யம்ன்றதுல கடவுள் சக்திக்குரிய அமானுஷ்யமும் இருக்குது, தீய சக்திக்குரிய அமானுஷ்யமும் இருக்குது. அப்போது அது இருக்குதுன்றதையே முதல்ல நம்ம உணர்றதுக்கு, நம்புறதுக்கு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்கணும். கவனிச்சுட்டு அந்த தீய விஷயங்களை ஒரு தூர தள்ளி அதை பஸ்பமாக்கிறதுக்கும், நல்ல விஷயங்களை நம்மளை நோக்கி கடவுள் ரூபமாகவோ, சிறு தெய்வங்களாகவோ, அல்லது குலதெய்வமாகவோ, அல்லது இரண்டாம் குலதெய்வமாகவோ, அல்லது சித்தர்கள் மூலமாகவோ நாம் அதை நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டு ஜென்ம ஜென்மமாக தொடர்கின்ற சாபத்தை கொண்ட, சாபத்துக்காக பழிவாங்குவதற்கு ஏவி விடப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன இருக்குன்னா, அதை நம்ம பாசிட்டிவான ஒரு நல்ல தெய்வங்கள் சக்தியை கொண்டு நம்ம அதை ஒழிக்க பார்க்கணும். அதெல்லாம் எங்கள் லைஃப்பில் இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் வேறு ஒரு பிரச்சனை உங்கள் லைஃப்பில் இருக்கும், ஆனால் அது அதனால்தான்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரிய வரும். எப்போ தெரிய வரும்னா, வயசாகிட்டு எல்லா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மொத்த பேருக்கும் வியாதி அப்போ தோணும், இப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, இப்படி ஏதாவது இருக்குமோ, இல்லைன்னா நம்ம இவ்வளோ நம்ம பெரிய பாவம் கூட பண்ணலையே, நம்ம அப்பா காலத்துலேருந்து கூட எல்லாமே பெரிய பாவம் கூட பண்ணலையே, நம்ம அம்மா காலத்துலேருந்து கூட யாரும் பெருசாக பெரிய தப்புகள் செய்த மாதிரி தெரியலையே, ஆனால் இத்தனை தண்டனைகள் ஏன் நமக்கு வந்ததுன்னு வயசான காலத்தில் தெரியும். என்ன பிரயோஜனம்? அதுக்காக தான் அதை நான் தொடர்ந்து சேனலில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஆத்மா விஷயமா 2-3 விஷயமா சொல்கிறேன். ஒன்று கன்னி தெய்வ விஷயம். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறத முழுசாக கேட்டுக்கிறது உங்களுக்கு என்றைக்குமே பலனை தான் கொடுக்கும். 2 விதமாக நான் சொல்கிறேன். கன்னி தெய்வ ஆத்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயத்தோடு சம்மந்தப்பட போகுது. அந்த ஆத்மான்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த விஷயத்தோடவே சம்மந்தப்படுற ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கன்னி தெய்வ ஆத்மான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்னதுன்னா, அப்பா வழியில், அது கணவன் வீட்லேயோ இல்லை உங்கள் அப்பா அம்மா வீட்லேயோ வீடியோ பார்த்துக்கிறவங்க இதில் தந்தை வழியில் இந்த போன தலைமுறையிலையோ இல்லை கடந்த 7 தலைமுறையிலையோ எதனா சின்ன பொண்ணு, மெயின்லி ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணு, இல்லைன்னா ஏஜ் அட்டன் பண்ணி கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவங்க எல்லாமே கன்னி தெய்வ கணக்கில் தான் வருவாங்க உங்களுக்கு. அதில் அதை நம்மளுக்கு தெரிஞ்சே சில பேர் கும்பிடுவாங்க. அவங்க பேர் சொல்லியே அவங்களுக்கு ஒரு துணி வச்சு கும்பிடுவாங்க. அதுவும் நல்ல பலனை தான் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் எதுவுமே தெரியாது உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ஒரு பொதுப்படியாக கும்பிட்டுறீங்க. அது ஆடி மாதத்துலேயும் தை மாதத்துலேயும் வெள்ளிக்கிழமை அந்த கன்னி தெய்வ ஆத்மா நினச்சி சும்மா கும்பிட்டுறீங்க. முடிஞ்சால் கன்னி தெய்வ பொண்ணுக்கு வச்சு கொடுக்குறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொட்டி மாதிரியே அது ஓலை பொட்டி இது பண்ணி அது உள்ள சின்ன குழந்தைங்க விளையாடுற, சின்ன பெண் பிள்ளைகள் விளையாடுகின்ற கட்டை சொப்புகள் இதெல்லாம் வச்சு உள்ளே ஒரு சின்ன பொண்ணுக்கான ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு 1 வருஷம் ஃபுல்லாக தென்மேற்கு மூலையில் லாஃப்டில் வச்சுருந்து, அப்புறம் அடுத்த வருஷம் அதை எடுத்து ஒரு சின்ன பொண்ணுக்கு கொடுத்துட்டு, இன்னொரு வருஷம் மறுபடியும் அந்த வருஷம் பூசா வாங்கி வச்சு அதை இது மாதிரி பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டுட்டு மறுபடியும் லாஃப்டில் வச்சுருவாங்க. அந்த ஓலைப்பட்டிக்கு சுற்றி மஞ்சள் குங்குமம் அதுங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஆத்மாக்கள் வரும். அந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த ஆத்மாக்களை சில பேர் நேரில் பார்க்குறது, அவங்களுக்குள்ள சூட்சுமமாகவே அவங்க பண்ணுறது, அவங்களுக்கு வர்ற ஆபத்தான விஷயங்களை தடுக்கிறது, அதெல்லாம் அது நம்பியே அதை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களெலாம் பார்த்துருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் யாருமே அடுத்தவங்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்கிறதுனால வெளியில் சொல்லிக்கிறது இல்லை யாருமே. அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆத்மா விஷயத்தில் இன்னொரு விஷயம் சொன்னேன் நான், அந்த கன்னி ஆத்மா விஷயத்துலேயே. அந்த ஆத்மாவே நம்ம வீட்டில் நம்ம போயிட்டோம், நம்ம வீடு தான் அது அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த கன்னி தெய்வத்தை குட்டி கன்னி போன பொண்ணுங்க நம்ம கும்பிட்டாலும் ஹெல்ப் பண்ணோம். சில சமயத்தில் அதுக்கு அந்த வீட்லேயே பிறக்கணும்னு ஆசையாக இருக்கும். நீங்கள் கும்பிட்றீங்களோ கும்பிடலையோ, அந்த வீட்லேயே நம்ம பிறந்துட்டு அந்த வீட்டுக்கு வருகின்ற தீய சக்திகளை தடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு அந்த வீட்லேயே போய் அந்த ஆத்மா பிறக்கிறதுக்காக ஆசைப்பட்டு பிறக்கும். அப்படி பிறக்கும்போது 90% கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 இதில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இருக்குது. இது ஒரு பக்கம் அது அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று நான் என்ன சொன்னதுன்னா, கர்ம தொடர்பு உடைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சூரிய கர்மானா அவங்களுக்கு இந்த 3 பேரும் ஆப்போசிட்டாகவும் இருப்பாங்க, அவங்களாலே நல்லது நடக்கும், அவங்களே கெட்டது நடக்கும். செவ்வாய் கர்மானா அவங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு இந்த 2 ராசியும் அந்த 3 நட்சத்திரமும் அவங்களாலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வாழ்க்கையில் திருப்பு முடியும் நடக்கும், இல்லை அவங்களாலேயே ரொம்ப கெடுதலும் நடக்கும் அப்படின்னு கர்மா பேஸில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ இது என்னன்னா,
நீங்கள் குலதெய்வத்தை ஒன்று வழிபட்டுன்னு வர்றீங்க, முறையாக வழிபட்டுட்டு வர்றீங்கன்னா, இந்த 2 பக்கத்துலேருந்து வர விஷயத்துலையும் உங்களுக்கு அந்த குலதெய்வம் என்ன பண்ணோன்னா, உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். குலதெய்வத்தை நீங்கள் ஆல்ரெடி நல்லா வணங்கி கொண்டு இருக்கிறவங்களா இருந்தால், குலதெய்வன்றதே வந்து சிறு தெய்வம். அந்த சிறு தெய்வத்துக்கு வந்து ரொம்ப சின்ன 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 ஆசைகள், உங்களுடைய சின்ன சின்ன விருப்பங்கள், உங்களுக்கு சின்ன சின்ன மனவலிகள் எல்லாத்தையும் கவனிக்கிறதுல ரொம்ப பக்கத்தில் இருக்குது உங்ககிட்ட. ஆனால் சிவன், முருகன் அவங்கெல்லாம் உலகளாவிய அவங்க சக்தி இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டெப்பு பக்கத்து தெருவில் நிற்கிறாங்க. ஆனால் அதனால தான் முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுடுங்கன்றது ஒன்று. இந்த கன்னி தெய்வங்கள், நான் சொல்கிற கன்னி தெய்வங்கள் வந்து 2ஆம் குலதெய்வமாக செயல்படுதுன்றது ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த பேஸில் தான் இந்த ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு நான் போனேன்னு சொல்கிற பாருங்க. இதில் மூதாதையர்கள் போனது அமாவாசைக்கு அவங்க திதி சமயத்தில் நம்ம பூஜை நூல் இல்லாமல் தனியாக அவங்க படத்தை வச்சு கும்பிட்றோம், நிவேதனை வச்சு இது கும்பிட்றோம். அப்போ அந்த ஆத்மாவும் நம்மளுக்கு சில விஷயங்களை செய்யும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட், வேறு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா. அந்த கான்செப்ட் படி இப்போ நான் வந்து உத்திராட நட்சத்திரம், இந்த கன்னி தெய்வ கான்செப்டில் வந்து உத்திராட நட்சத்திரம். மோஸ்ட்லி நீங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 இதில் பிறந்தவங்க அவங்களுடைய குடும்பத்துக்காக, அவங்களுடைய அதாவது தந்தையினுடைய குடும்பத்துக்காக ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை, அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிற விஷயமோ அல்லது அந்த குடும்பத்துக்கு மிக தேவையான சமயத்தில் வாழ்க்கையில் திருப்ப முடியாக இருக்கிறதுக்கு வேறு எதனா பெரிய உதவிகளை செய்தோ இருக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நடக்கும். அந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தாவே என்ன இருக்கும்னா, அந்த குடும்பத்துக்கு எதிர் சுலு ஆத்மா எங்காவது உட்காந்துட்டு இருந்ததுதானா, மோஸ்ட்லி அது வந்து மகாபாரதம் மாதிரி பங்காளிங்க இதில் தான் இருக்கும் அந்த சுலு ஆத்மா. அப்போ அந்த சுலு ஆத்மாவனால் இந்த குடும்பம் அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அந்த 3 நட்சத்திரத்தில் வந்து பிறப்பாங்க. அந்த 3 நட்சத்திரம் இருக்கிறவங்க அந்த வீட்டுக்கு உதவி மட்டும் செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வரும் சாமியாக மட்டும் இருக்காது, அந்த எதிர் சுலு ஆத்மாவை கண்டுபிடிச்சி அதை அழிக்கிறதுக்கு எந்த கடவுளை வணங்கணுமோ ஆன்மீக வழியில் போவாங்க. அவங்க ஆன்மீக வழியிலே போய் அதை கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியல, அவ்வளோ ஒரு பயங்கரமான அசுர சக்தியை கொண்டு இருக்குது அந்த எதிர் சுலு ஆத்மான்ற பட்சத்தில் அவங்க ஒரு சித்தர் ரேஞ்சு கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், இல்லைன்னா அந்த வீட்லேயே அந்த எப்படியோ ஒரு ரூபத்தில் அந்த கன்னியினுடைய ஆத்மா தான், அந்த போன குட்டி கன்னி பெண்ணுடைய ஆத்மா தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த எதிர் சுலு ஆத்மா பயங்கரமாக இருக்குதுன்ற பட்சத்தில் கூட அந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்துருது. நம்ம நேர்லேயே போய் செயல்பட்டால் தான் முடியும், இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு வருது. இதில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்க, எனக்கு இந்த அகஸ்தியனுடைய இது டெய்லியே கும்புறதுனாலையா என்ன தெரில, இப்போ நான் எனக்கு எதிராக அந்த மாதிரி ஒரு சுலு ஆத்மா என்னுடைய சின்ன வயசுலேருந்தே அது ஆரம்பிச்சது வந்து இருந்திருக்குதுன்ற விஷயத்த பல வருஷம் பொறுத்து தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய மிடில் வயசுலேருந்து தான் புரியுது எனக்கு. ஆனால் அது சின்ன வயசுலேருந்து எங்கெல்லாம் நடந்துருக்குதுன்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுருந்துருக்கிறேன். நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன். அதனால் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நட்சத்திரம் வேறு இந்த உத்திராடம்ன்றதுனால கண்டுபிடிக்கிறேன். அதை கண்டுபிடிக்கிறது என்ன ஆகுதுன்னா, இப்போது ஹஸ்பண்ட் அந்த பிரவீன்ன்றவங்க இடிச்ச சமயத்துலேருந்து எனக்கு வேறு காட்சிகள் தெரியுது. என்னதுன்னா, அந்த சுலு ஆத்மா இத்தனை வருஷமாக ஒருத்தர் உடம்புல இருந்தது இல்லைங்களா, அது இந்த ஜென்மத்திலேருந்து பகை கொண்டு வந்த ஆத்மா இல்லை. அது என்னை நோக்கி வந்தது மட்டும்னு கூட சொல்ல முடியல. அது எங்கள் அம்மாவை நோக்கியோ எங்கள் அப்பாவை நோக்கியோ இல்லை எங்கள் பாட்டியை நோக்கியோ வந்திருக்குது அது. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, தேர்ந்தெடுக்கிறது என்னை தேர்ந்தெடுத்துருக்குது, அவ்வளோதான். இந்த தலைமுறையில் என்னை தேர்ந்தெடுத்துட்டு எனக்கு இணையான வயசில் இருக்கிறவங்ககிட்டயோ அல்லது எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் உடம்புலையோ உட்காந்துருக்கும். அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு தாய்கிட்டேருந்து ஒரு பசங்கக்கிட்ட வரும்போலுக்குதுன்ற அளவில் தான் நான் புரிஞ்சு வச்சுருந்தேன். அன்றைக்கி அந்த ஜோதி பீடத்தில் இருக்கிற அந்த அவர் சொல்லும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் மிட் நைட்டில். அது கூடு விட்டு கூடு பாயுன்ற விஷயத்தையும் சொன்னார் அவர். இது அகஸ்தியர் அவருடைய உபாசகர், அந்த இதெல்லாம் அகஸ்தியர்ன்றதுனால எனக்கு அது சுலு ஆத்மா மேட்ரு தான் அது அப்படின்ட்டு புரிஞ்சுது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார், அது கூடு விட்டு கூடு பாயுன்ற விஷயத்தையும் அவர் பிரபஞ்சம் எனக்கு தெரிவிக்கிறதுக்காகவே அதை பார்க்க வச்சுது மிட் நைட்டில் எனக்கு அந்த வீடியோவை. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் நடக்குது. எப்போத்துலேருந்து நடக்குதுன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இடித்தாங்க பார்த்தீங்களா ஒருத்தர், அதுலேருந்து இந்த சுலு ஆத்மா மேட்ரு நடக்குது. அதை எனக்கு பிரபஞ்சமும் அந்த அகஸ்தியரும் உணர்த்துறாங்க. இந்த சுலு ஆத்மா இத்தனை வருஷமாக ஒருத்தர் உடம்புல உட்காந்துட்டு இருந்தது இல்லையா, உனக்கு எதிராக, உனக்குன்னா எனக்கு இல்லை என் குடும்பத்துக்கே, அது ஒன்று வேறு எங்கள் அப்பாவுக்கா இல்லை எங்கள் அம்மாவுக்கா எங்கள் பாட்டிக்கான்னு தெரில, ஆனால் என்னை சூஸ் பண்ணியிருக்குது அது. அந்த என்னை சூஸ் பண்ணுறது மூலமாக, ஏன்னா நான் தானே வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், அதை வந்து எதிர்த்து அழிச்சிடலாம், எந்த கடவுளை வணங்கி அதை ஒழிக்கலான்றதுக்கு நான் தானே அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன். அதனால் என்னை நோக்கி இருக்குது, அவ்வளோதான்.
அதனால் என்னை நோக்கி இருக்குது. அது வந்து உடம்பை விட்டு வெளியே வந்துடுச்சு. அதனால் அந்த எந்த உடம்புலேருந்து அது வெளியே போச்சோ அந்த உடம்புலையே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றத என்ன பிரபஞ்சமும் அந்த அகஸ்தியரும் கவனிக்க சொல்கிறாங்க. அது அந்த உடம்பை விட்டு அதுக்கு அடுத்தது யார் உடம்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல விஷயங்கள் அப்படியே ஒரு த்ரில்லாக ஒரு ஹாரர் மூவி மாதிரி இருக்குது எனக்கு 2 மாதமாகவே. அது என்ன பண்ணுதுன்னா, அதுக்காகவே நான் வந்து அந்த படவேட்டம்மான்ற அம்மாவுக்கு வந்து ஒரு புடவை சண்டை போடுறாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த புடவையை வந்து உங்கள் பொண்ணு வந்து எல்லா சாமிக்கும் சாத்துச்சு, எனக்கு சாத்தலைன்னு சாமி வந்து சொல்லுது. நான் வந்து 2 புடவையாக அனுப்புகிறேன். சாமி சொன்ன அம்மாவுக்கு ஒரு புடவை, எந்த சாமி கேட்டுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த சிலை மீது சாத்தத்துக்கு ஒரு புடவைன்னு அனுப்புகிறேன். அனுப்பியும் அந்த புடவையில் நிறைய சர்ச்சைகள் வந்து அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கை மறுபடியும் நான் இந்த வீடியோ இதில் கார்டில் கொடுக்குறேன், புடவை சண்டைனே கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தொடர்ந்து அந்த அம்மன் மேலே இருக்கிற சிலை மேலே வந்து திரும்ப திரும்ப நான் புடவை அனுப்புகிறேன். ஆனால் அந்த கரெக்டாக தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு படவட்டம்மா மேலே அன்றைக்கி அதுக்கான வேறு ஒரு ஆள் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த புடவையை சாத்துறாங்க தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு. அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அதே ஊரில் ஆதி நாராயணன்ன்றவர் இயற்கை எய்துகிறார். ஆனால் மறுநாள் தான் அந்த இதெல்லாம் சடங்குகள்லாம் பண்ண போகிறாங்க. அந்த மறுநாள் நான் நிறைய பேர் போய் மீட் பண்ணணும். நிறைய பேர் மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன். அது எல்லாமே படவட்டமாக பண்ணுறாங்கன்னு புரியுது எனக்கு. ஏன்னா இந்த சுலு ஆத்மா சம்மந்தமாக தான் தொடர்ந்து நடக்குது எனக்கு. குலதெய்வம் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுது, கன்னி தெய்வம் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுது, நான் கும்பிட்ற காளி ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுது, வாராகி ஒரு பக்கம் வந்து சொல்லுது. இப்படி விதவிதமாக போயினே இருக்குது ஒரு 4 மாதமாக. அதில் என்ன ஆகுது, ஃபைனலாக வந்து படவட்டமாக புடவை கேட்குற விஷயம் பண்ணிவிட்டு அந்த நாளை தள்ளி 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 போட்டுன்னு வந்து அந்த இன்சிடெண்ட் அந்த ஊரில் நடந்துதானா அந்த சமயம் நான் போய் மீட் பண்ணணும். யாரை மீட் பண்ணணும்னு கேட்டால் ஒரு 4-5 பேர் படை, குதிரைப்படை, யானைப்படை மாதிரி படவட்டம்மான்றது யாருன்னா ரேணுகாம்பாள். அது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கரெக்டாக பரிகார ஸ்தலங்கள்லேருந்து எனக்கு இண்டிகேட் பண்ணுது, வந்து காட்டுது. அதில் அந்த அம்மா ஏதோ சுரேஷ்னு வரும் ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்கிறாங்க படவட்டம்மான்றது ரேணுகாம்பான்றாங்க அந்த அம்மா. ஓ அப்படியான அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் நான். அதனால் வந்து அது ஏன்னா அது பரசுராமருடைய அம்மா அந்த அம்மா. அந்த படவேட்டம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கரெக்டாக அன்றைக்கி பார்த்து தான் அது அபிஷேகம் பண்ணுவாங்க தமிழ் வருஷப்பிறப்பு அன்றைக்கி ஒரு இறப்பு நிகழ்ச்சி அந்த ஊரில் நடக்கும். அதுவும் அந்த விஷ்ணுனுடைய பேரில் இருக்கிறவர் இதாவார். அதுக்கு மறுநாள் தான் அந்த சடங்கை பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ் வருஷப்பிறப்பாகவும் இருக்க வேணான்றதுக்கோ என்னாவோ. அதுக்கு மறுநாள் நீ நிறைய பேரை மீட் பண்ணுவேன். அதில் மீட் பண்ணுறவங்களில் ஒருத்தர் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். அதில் உத்திரம் நட்சத்திரக்குரிய ஒருத்தரை நீ சந்திப்ப. அந்த உத்திரம் நட்சத்திரம் இருப்பவர் கூட நீ பேசியே 30 வருஷம் ஆகுது. ஆனால் அவங்க என்ன ராசின்னு கூட உனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் அவங்க கூட நீ பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நீ எதேச்சியாக அவங்களுடைய ராசி நட்சத்திரம் கேட்ப. அப்போ அவங்க நான் சொன்ன பாருங்கள் அந்த 3, நான் வந்து உத்திராடம், உத்திரம், கார்த்திகை, இது 3மே நான் அந்த கன்னி தெய்வ கான்செப்டில் சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த இதில் வேறு இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக எங்கள் வீட்டிலேருந்து போன தலைமுறையிலேருந்து வந்த ஜீன் வேறு அவங்க. என் கூட இன்னொரு வகையில் வேறு அவங்க என்னுடைய ஜீன் தொடர்பு இருக்கின்ற, கர்ம தொடர்பு இருக்கின்ற லிஸ்ட்டில் வராங்க வேறு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கன்னி, உத்திரமோ உத்திராடமோ நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட, என்ன உங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு, உத்திரமோ உத்திராடமோ அப்படின்றாங்க அவங்க. இல்லை அது கன்னியாக இருந்தால் உத்திரமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ தெரிஞ்சுக்கிறேன், ஓ அவங்களும் அந்த கன்னி தெய்வ கான்செப்டில் பிறந்தாங்க போல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஒரு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண் பிரச்சனையாக இருக்குதுன்றதுனால அந்த கண் பிரச்சனையை பற்றி விசாரிக்கிறாங்க. அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு கூட கண்ணு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் நான் விஷ்ணு கிளினிக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த விஷ்ணு கிளினிக்கினுடைய ஹெட் யார் தெரியுமா, அவங்க தான் உங்களை பார்த்துதான்னு கேட்குறாங்க. அவங்க அந்த உத்திரம் நட்சத்திரத்துக்குரியவங்க, அந்த கன்னி தெய்வ ஆத்மா சம்மந்தப்பட்டவங்க. 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுனால எல்லாத்தையும் படவட்டமாக பண்ணுறாங்க போல். இந்த மாதிரி செக்ஷனாக பண்ணிட்டு வராங்க. ராஜமாதங்கியிலேருந்து வாராகியிலேருந்து செக்ஷனாக பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க அவங்க எல்லாமே. இந்த ரவுண்டு ஃபைனலாக இப்போ ரவுண்டு கட்டின்னு இருக்கிறது படவட்டமாக. அதில் வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், நீ வந்து விஷ்ணு கிளினிக் நான் கூட போனேன்றேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய ஹெட்டே வந்து சூரிய பிரகாஷ்ன்றவர், அவர் தான் உனக்கு பார்த்தாரான்னு கேட்குறாங்க.
அவர் பார்க்கல. அதுக்கு எனக்கு பார்த்தவர் வந்து ரமணகுமார்ன்றவர். அப்போது நான் அது ரமண மகரிஷின்னு தான் நினச்சேன். நான் இந்த சித்தர், இவங்க இந்த சித்தர்னு நினைப்பேன். அது வீட்டில் அயன்காராக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, ஓ இவங்க இது அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி எனக்கு முதல்ல பார்த்தவர் ரமணகுமார்ன்றதுனால ரமண ரிஷி மகரிஷி அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை அவர் பார்க்கல. ஆனால் சூரிய பிரகாஷ்ன்றவர் தான் ஹெட்டு அப்படி சொல்கிறார். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் பெங்களூருக்கெல்லாம் போயிட்டு வந்த பின்னாடி மறுபடியும் 2 வீக்ஸ் கழித்து வர சொல்கிறாங்க. தேவைப்பட்டால் ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுனால நான் போனால் அந்த ரமணகுமார்ன்றவர் அன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து சூரிய பிரகாஷ்ன்றவங்க தான் இருக்கிறாங்க அதில்ன்றாங்க. நான் போயிட்டு அந்த ஊரில் அந்த விஷயத்துக்கு போயிட்டு 30 வருஷத்துக்கு அப்புறமா அவரை மீட் பண்ணி, அவர் வந்து உத்திரம் நட்சத்திரன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அவர் வாயால் அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட்டு சூரிய பிரகாஷ்ன்ற விஷயம் சொல்லலைன்னா எனக்கு தெரியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், கண்ணோடு தொடர்பு உடைய விஷயம் வந்து சூரியன்ன்றது. இப்போ சூரிய கர்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணில் பிரச்சனை வரும் பயங்கரமாக. இப்போ எனக்கு அதனால் வரலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்ததுக்கு காரணம் அந்த சுலாத்மா ரிலேட்டட் ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பெருசாக போவோம் வீடியோ, அது சொன்னேன் நான். இப்போ வந்து அந்த சூரிய கர்மா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கண்ணில் மேஜர் ப்ராப்ளமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா அது வந்து சூரியன்ன்றது வந்து கண்ணு வந்து சூரியனோட சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது உங்களுக்கு. அந்த சூரிய பிரகாஷ்ன்றவர்னே இருக்கிறாரு. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலே கண் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால அதனுடைய ஹெட்டு சூரிய பிரகாஷ்னு இருந்திருக்கும் போல். ஆனால் அவங்களுக்கு இந்த ஜோதிடம் இதெல்லாம் தெரியாமல் கூட இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுறேன் நான். ஆனால் அங்கே போனால் அன்றைக்கி நான் ரமணகுமாரை மீட் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் அஜெண்டா. இந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நான் போகணும், இந்தந்த இடத்துக்கெல்லாம் நான் போகணுன்றது 1.5 மாதமாக டீப்பாக போகுது. எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும், எனக்கு ஒரு பிரச்சனை வரும் உடம்புல, அந்த பிரச்சனையினால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிற நாளோ இல்லை அந்த இடத்துல ஒரு புகைப்படமோ அல்லது அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய பெயர் மூலமாகவோ நான் கர்ம தொடர்பு விஷயங்களுக்காக ஜென்ம தொடர்பு சம்மந்தமாக பார்ப்பேன். தொடர்ந்து பல் டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தேன். அங்கே மகாபாரத சிம்பிள் போட்டுருக்கும். வசந்த பஞ்சமி அன்னைக்கு வீணை வச்சுட்டுருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு குத்து விளக்கு இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி தான் ஒரு ஹாஸ்பிட்டலாக என்னை அனுப்பிக்கிட்டே இருக்குது. வேறு ஹாஸ்பிட்டலுக்கு என்னை அனுப்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்றும் பார்க்கும்போது இது கர்ம தொடர்பு இருக்குது, அதனால் அங்கே நம்மளை அனுப்புதுன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்போ நான் அங்கே போனவுடனே அவங்க வந்து சூரிய பிரகாஷ்ன்றவர் தான் எனக்கு பார்க்குறாரு. ஆமாங்க, லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஆனால் 2 மணி நேரம் தான் ஆகும். அதில் மெயின் ப்ராசஸே 20 மினிட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் முன்னாடி பின்னாடி இருக்கிறது மொத்தமாக சேர்த்து 2 ஹவர்ஸ் அப்படின்றாரு. இன்றைக்கே பண்ணிக்கிறீங்களா? சரிங்க, இன்றைக்கே பண்ணிக்கிறேன். கரெக்டாக நான் உள்ளே போயிட்டு அந்த லேசர் எனக்கு பண்ணும்போது அதை பண்ணுற அந்த கிளினிக்கோடைய பெயரே விஷ்ணு இல்லைங்களா? அந்த விஷ்ணுன்றவரே தான் எனக்கு பண்ணுறாரு. அந்த விஷ்ணுன்றவர் அந்த சூரிய பிரகாஷோடைய பையன். அது மேலே போய் பண்ணும்போது தான் புரிஞ்சுக்கிறேன். நான் தான் நிறைய பெயர் கனெக்ஷன் பார்ப்பேன். இது கடவுளே வேணுன்ட்டே தான் இதை பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிற ஆள். அது கரெக்டாக அந்த சூரிய பிரகாஷுடைய பையன் தான் விஷ்ணு. அவர் பேர் தான் அந்த கிளினிக் இருக்குதுன்றது அவர் மேலே மாடியில் போயிட்டு அவர் எனக்கு இந்த லேசர் பண்ணுறார். அப்போ அது எனக்கு புரியுது. ஓ, அவர் விஷ்ணுன்றவர் மூலமாக எனக்கு அதை லேசர் இது கண்ணுக்கு பண்ணணும் போல் அப்படின்னு புரிஞ்சுது. ஒரு இடம் ஹாஸ்பிட்டலுக்காகவே அனுப்புது. இல்லைன்னா இந்த மாதிரி அது இறப்பு உங்களுக்கு கூட உங்கள் வீட்டில் கூட அது இறப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு மாலுக்கு போட்டோம், இல்லை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போட்டோம், இல்லை நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு போட்டோம், அது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்ம தொடர்பு விஷயம் இருக்கும். அந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி சுல ஆத்மா மேட்ரும் நீங்கள் பார்க்கலாம், கன்னி தெய்வ ஆத்மா மேட்ரையும் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் முன்ஜென்ம விஷயத்துக்கு உங்கள் கூட தொடர்புகிற விஷயத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து என்னை மாதிரி பார்க்க கற்றுக்கிட்டிங்களான்னா அந்த பிரபஞ்சம் உங்களை அழகாக நகர்த்திக்கிட்டு போகும். அதாவது உங்களை யாரெல்லாம் மேலுக்கே வர முடியாதுன்னு நினச்சாலும் யாரும் அசைக்க முடியாது உங்களை. நீங்கள் வந்து ஒரு அற்புத வாழ்க்கையில் அற்புத இடத்த அடைஞ்சே தருவீங்க. ஆனால் உங்களுக்கு இது புரிஞ்சாதான் அது முடியும். ஏன்னா புரிஞ்சால் நீங்கள் போய் நல்லா 100 தேங்காய் உடைப்பீங்கன்னா அப்படி கிடையாது அது. சரி, ஏன் சொல்கிறேன்னு சொல்லட்டுங்களா? இந்த ஹாஸ்பிட்டலாக போயிட்டே இருந்தேன் இல்லைங்களா? இப்போ எனக்கு சில கேரக்டர் இருக்குது. அந்த எனக்கு பிடிக்காதவங்களோ இல்லை பிடிக்காத விஷயமோ இருந்தால் கூட இதை தொடர்ந்து பிரபஞ்சத்தை பார்க்க தெரியறதுனால்தான் நான் முதல்ல இந்த ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு வடபழனியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சேன் முதல்ல எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட. அப்புறமா அடடா இது கர்ம தொடர்புக்காக அங்கே போக சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சரி நான் போகிறேன்னு. அதுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது. இது கடவுளை தனியாக நீ அதிகமாக கும்பிட்றதுக்கெல்லாம் கிடையாது. அது நம்மளுக்கு பிடிக்காத இடமா இருக்கும், அது நம்மளுக்கு பிடிக்காத பெயரை உடையவங்களாக இருப்பாங்க, இல்லை நம்மளுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். ஆனால் அது கர்ம தொடர்பு நம்மளை போக சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் சொல்கிற கதைங்கள்லாம் புரியணும் உங்களுக்கு.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் பாருங்கள், நேற்று ஏகாதசி நான் சொல்லுவேன் இல்லைங்களா, முருகரையும் பெருமாளையும் நம்ம இணைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதை செயல்படுத்தணும், நம்மளும் கூட சேர்ந்து செயல்படுத்தணும்னு. அது வெவ்வேறு விதமாக வரும். ஒரு கிருத்திகை வந்து ஒரு சனிக்கிழமை வரதா இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி வந்து முருகர் பெருமாள் எந்த விதத்துலையான இணையலாம். ஒரு ஏகாதசி அன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கலாம். அந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் என்னதுன்னா, நேற்று ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன், ஸ்லோகன்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லி முடித்த பின்னாடி கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்னுடைய ஹஸ்பண்ட். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் போகிறதா தான் இருக்குது. முதல்லயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத பற்றி ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போகி அன்னைக்கு போயிட்டு எங்கள் ரிலேஷன்லேயே ஒருத்தர், அவங்க வந்து குயின் மேரிஸ் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பார்வதி அக்கான்றவங்க. அவங்களுடைய பொண்ணு பேர் மீனா. அவங்களையும் நான் மதுரை மீனாட்சி அம்மாவை தான் பார்ப்பேன். அவங்க வந்து அந்த மீனான்றவங்க எனக்கு ரொம்ப 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 ஃப்ரெண்டு. அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அவங்க. அது இல்லாமல் இன்னும் வேறு ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க. அதனால் வேண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை அந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில், வடபழனியில் இருக்கிற சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் போய் பார்க்குறேன். அவங்கள கட்டி பிடிச்சி அவங்கள அந்த ஒரு கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு இது பண்ணிட்டு வந்தேன். ஏதோ ஒரு பிரபஞ்ச தொடர்பு அதுலேருந்தே என் மைண்டில் அந்த இடத்த, அந்த ஹாஸ்பிட்டலில் நான் எப்படி பில்ரோத்தை பார்க்குறனோ அந்த மாதிரி பார்ப்பேன். அந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ரெண்டாவது அது வடபழனியில் இருக்குதுன்றதுனாலையும் சரின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முறையும் ஒருத்தருக்கு முட்டியில் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்ததுன்னு அப்போ என்ன பண்ணேன், வடபழனி கோயிலுக்கு போயிட்டு அங்கே போனேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போது அது ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் எந்த தம்னையில் ஒரு ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு போனேன்னு சொன்னேன் பாருங்கள். அது என்னதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றார் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட. நான் சொல்கிறேன், தொடர்ந்தே நான் கண்ணுக்கும் இதுக்கும் போயிட்டே இருக்கிறேன். இந்த முட்டி வந்து வேளச்சேரியில் ஒரு பஸ் ஏறினேன். ரொம்ப ஹைட்டான இதில் பழக்கம் இல்லை, ரொம்ப பஸ்ஸு போயிருக்கேன் நான். ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் பஸ்ஸில் ஏறி. அது பழக்கம் கொஞ்சம் விட்டு போயிருக்கிற கண்டிஷனில் அது நிறைய ரஷ் வந்து மோதவே நான் அதை ஒரு மேனேஜ் பண்ணி ஏறத்தில் அந்த முட்டி வந்து லைட்டாக அது ஏதோ உள்ள அந்த டயர் ஆகிடுச்சா என்னான்னு நம்மளுக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அது இப்போது. அது அந்த மாதிரி ஆனதுனால, ஏன்னா அது கண்டிப்பாக நீ இந்த காரணத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றது அஜெண்டா. அதை நான் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஊருக்கு நம்ம ஏன் போனோம், அங்கே ஏன் நம்ம உத்திரம் நட்சத்திரம் இருந்தவங்க நம்மளுக்கு அது சூரிய பிரகாஷ்ன்ற வருவார்னு சொன்னாங்கன்றது எப்படி புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற வீரகுமார்கிட்டயே போய்க்கலாம், வேணுன்னா போகிறேன், இல்லைன்னா போகல, கொஞ்சம் தானாகவே சரியாக கூடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, இந்த சமீபத்தில் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சவங்க யாரோ இருக்கிறாங்கிறதுனால அவங்கெல்லாம் போகிறாங்கிறதுனால நம்ம அங்கே போகலான்னார் அவர். அவருக்கு எப்பவுமே ரொம்ப உறவுகள் யாருன்னா தெரிஞ்சவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா நம்மளும் போய் இன்னொன்று ஆசைப்படுவார் அவர். அதுக்கு அது ஏதோ கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரி சரின்னு அவர் அதை சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வேறு ஒரு காரணத்துக்காக எனக்கு பிடிக்காமல் இருந்தது, அதுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தது. அது என்ன தெரிஞ்சவங்க இருந்து போனான்னாகுது, தெரிஞ்சவங்க இல்லாமல் வந்து போனான்னாகுது, அதுக்காக ஏன் அதுக்கு போனோம், வீரகுமார்கிட்டே நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு என் மைண்டுக்குள்ளே. இல்லை அதுக்கு திங்கக்கிழமை தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி அந்த பர்சன்கிட்ட கேட்டாங்க, அவங்க மத்தியானத்துக்கு மேலே வர சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஏகாதசி சமயத்தில் இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிச்சுட்டு ஏகாதசி அன்னைக்கு நம்ம வடபழனி போகணும். முருகரும் அந்த பெருமாளும் இணையிற ஒரு விஷயமும் நடக்குது. நம்ம காலையில் நம்ம அது இதெல்லாம் படித்து முடிப்போம் அப்படின்றதுனால வேண்டி கூட அந்த டாக்டர் கரெக்டாக மதியானத்துக்கு மேலே வர சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹஸ்பண்டோடைய அத்தை, அவங்க எனக்கும் கூட ஒரு நெருங்கிய கடைசி சமயத்தில் ரொம்ப ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் இந்த வீட்டில் கல்யாணம் ஆகிட்டு வந்தப்போ அவங்க கொஞ்சம் சிலதெல்லாம் ரொம்ப ஹார்ஷாக சிலது கேட்பாங்கன்னு வச்சுங்க, அதனால கொஞ்சம் இது இருக்கும். ஆனால் அந்த மாதிரி போகிறதுக்கு கொஞ்சம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கூட ரொம்ப நெருக்கமாக ரொம்ப இருந்தேன் நான். ரொம்ப மனசளவில் ரொம்ப அந்த மாதிரி கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதனால் அந்த 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 ஆத்மா வந்து அங்கே தான் போயிட்டாங்க அந்த அம்மா. அதனால் அந்த அம்மாவனுடைய ஆத்மா அங்கே இருக்கும். கரெக்டாக ஏகாதசியில் வடபழனியில் போயிட்டு முருகரும் பெருமாளும் இணைகிற மாதிரி அன்றைக்கி வந்து நம்மளுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுது. அப்போ நம்ம இந்த கான்செப்டை விட்டுடணும். அது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிற கான்செப்டுக்காக எதிர்ப்பு பண்ணுற விஷயத்தை விட்டுடணும். அந்த ஆத்மா கிட்ட நம்ம போய் பேசலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, ஆத்மா கூட பேசுதுன்னா நீங்கள் வந்து அவங்க திரும்பி பதிலுக்கு பேசுனாங்களா அதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க.
நீங்கள் நான் சொல்கிற விஷயம் மாதிரி கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பேசும். எனக்கு தெரியும் கரெக்டாக. எனக்கு அது வந்து நான் பேசுகிறத அந்த இடத்துல இருக்கிற ஆத்மா புரியுதுன்னா அதுக்கு ஒரு கொட்டாவி வர்றதோ இல்லை ஏதாவது ஒரு வேர்டிங் மூலமாக நம்மளுக்கு அது தெரிய வரும். சில சமயத்தில் அது நடக்காமையே கூட போயிடும். அது கனெக்டிவிட்டி கிடைக்காமையே கூட போயிடும் சில சமயத்தில். சும்மா பார்த்ததையெல்லாம் கனெக்டிவிட்டியாக நினச்சிக்கூடாது. அது நம்ம உண்மையான விஷயம் உணர்ந்தல் அது புரியும் நம்மளுக்கு. அதனால் நான் உள்ளே போயிட்டு சில விஷயங்களை அந்த ஆத்மா கிட்ட நான் சொல்லணும். அவர் வந்து பேம்லெட்டை வாங்குறதும் அங்கே போயிட்டு பணத்தை கட்டுறதும் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாருன்னு என் ஹஸ்பண்ட் போய் இது பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா முட்டி வலிக்காக முட்டியினுடைய பிரச்சனைக்காகவே நான் போகல. ஆத்மா கூட பேசுறதுக்கு தான் நான் போனேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு அந்த இவங்க கூட அந்த அத்தை, எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை, அவங்க கூட வந்து அவங்க அந்த இடத்துல தான் உயிர் போச்சுன்றதுனால இப்போ நான் இங்கே அமாவாசைக்கு அவங்கள கும்பிட்றேன்னா இங்கேயும் வருவாங்க அவங்க. ஆனால் அந்த ஆத்மாவுடைய கனெக்டிவிட்டி அந்த இடத்துல அதிகமாக கிடைக்கும் எனக்கு. இங்கேயும் தான் அமாவாசை சமயத்தில் நான் பேசலாம், அவங்களுடைய இறந்த தினம் அன்னைக்கு பேசலாம். ஆனால் அந்த இடத்தில் அதிகமாக அந்த பேசுதல் என்ற விஷயத்தை அதிகமாக செய்து கொள்ள முடியும். அந்த உயிர் போன இடத்துல ஒரு நம்ம மனசில் இது பண்ணும்போது அந்த இடத்துல டக்குன்னு வந்துடும். இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ தூரத்தில் அந்த ஆத்மா இருந்தாலும் அந்த பிளேஸில் போயிட்டு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு கனெக்ட் ஆகும் நம்ம கூட. அதனால் என்ன பண்ணேன்னா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் சொல்லணும்னு நான் நினச்சேன். அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் மனசுலையே பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் ஹஸ்பண்ட் சும்மா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்லேயே இருந்தார் அவர். சரின்னு அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சின்ன இது மாதிரி ஒரு சின்ன டேப் மாதிரி, அது ஒரு டேப்பே 1000 rupees ஆகுது. அது மாதிரி ஏதோ ஒன்று ஒட்டி அமிச்சாங்க. அது அத்லெட்டிக் இதுக்கெல்லாம் பார்க்குற டாக்டர் போலுக்குது அவர். அது மாதிரி அது போட்டுட்டா அப்படியே கொஞ்சம் சரியாக போயிடும், இப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அது நான் ஆத்மா கிட்ட பேசணும்னு நினச்ச பின்னாடி திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம வந்து இங்கே ஏன்னா அதுக்கு கிட்ட தான் வடபழனியில் இருக்கிற அந்த வடபழனி கோயிலுக்கு எதிர்க்கே இருக்கிற போகும்போதே அவர் அந்த இதில் போகும்போதே காமிச்சார். மெட்ரோ ட்ரெயினில் போகும்போதே முருகர், வடபழனி முருகனுடைய அந்த இது தெரியுது, கோபுரம், இந்த பெரிய வேல் போட்ட கோபுரம் தெரியுது. அங்கேயே பார்த்தா ஓ வடபழனி முருகர் இதுக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்கிற அவளுக்கு இந்த ஹாஸ்பிட்டலு அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அப்படின்னா நான் போகும்போது ஆட்டோவில் போகும்போது நான் அந்த வடபழனி கோயிலுக்குள்ளே போகல, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கோயில் போகக்கூடாது, ஆனால் அந்த தெருவில் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு. ஆனால் அந்த மாதிரி சொன்னால் அவர் ஒத்துக்கிறவர் கிடையாது தான். ஆனால் ஏதோ ஒரு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சுற்றின்னு போனோம், அது யூ டர்ன் வரணும், அது இதுன்னு சொன்னார். இல்லை நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அந்த இடத்துல வடபழனி பரஞ்சோதி பாபா கிட்ட போயிடணும்னு திடீர்னு தோணுச்சு எனக்கு. ஏற்கனவே 2 முறை போயிருக்கேன். இன்றைக்கி அந்த வடபழனி பரஞ்சோதி பாபா கிட்ட போயிட்டு ஒரு சின்ன கிளிப்பு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அது உங்களுக்கு அடுத்து வர வீடியோ கிளிப்பில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஆழ்ந்து வீடியோ வச்சேன்னு பார்க்காதீங்க, வீடியோலேயே பார்த்து ஆழமாக வடபழனி பரஞ்சோதி பாபா கிட்ட உங்கள் வேண்டுதல்களை வையுங்க. அந்த ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ, ஹாஸ்பிட்டல் நான் பேசினப்போ எனக்கு பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து அதை மனசில் சொல்லிகிட்டே இருந்தப்போ ஒரு ஆழமான ஒரு கொட்டாவி வரும். அது வந்துருச்சு அங்கே. அப்போ நான் சொன்னது கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன் இந்த மாதிரி. அது எதிர்பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன் நான். எப்போ கொட்டாவி வரப்போகுது, கனெக்ட் ஆக போகுதுன்னெலாம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். மைண்ட் அளவில் தான் ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பேன். கடான்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணும்னு சொல்லிகிட்டு இருப்பேன். சில சமயம் அந்த மாதிரி கொட்டாவி வர்றதோ இல்லை வேர்டிங் பார்க்குறதோ நடக்கும், இல்லைன்னா நடக்காது போகும். அது தெரியணும், கண்ணில் அந்த வேர்டிங் தெரியணும், கொட்டாவி வரணுன்றது என் கான்சியஸ் இருக்காது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அங்கே நிற்கிறாங்கன்றதுல ரொம்ப ஆழமாக நினைக்கணும். அது கடவுளாக இருக்கட்டும், சிறு தெய்வமாக இருக்கட்டும், கருப்பு சாமியாக இருக்கட்டும், முனீஸ்வரனாக இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்க்க தான் இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட கேட்டுன்னுக்குறாங்க, நம்ம பேசிங்கிட்ட அவங்க கேட்டுருக்குறாங்கன்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதுதான் நம்பிக்கைன்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு. அது அப்படி இல்லை. அது எந்த அளவுக்கு நீங்கள் அந்த எதிர்க்க தான் நின்றுருக்காங்க, நம்ம சொல்கிறத அவங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சத்தியமாக கனெக்ட் ஆகும். அது நீ எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன்றதுக்கு சாட்சி தான் அந்த கொட்டாவி வரதோ இல்லை வேர்டிங் மூலமாக தெரியும். இல்லைன்னா யார்கிட்டயோ பதில் சொல்லுவாங்க. நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கிறியோ பேசிக்கிட்டு இருக்கிறியோ அதுக்கு தேவையான ஒரு பதில் வேர்டாக வரும், டெக்ஸ்ட்டாக வரும். இல்லை யார்கிட்டயோ சொல்லுவாங்க ஃபோன்லேயோ, இல்லை யார்கிட்டயோ வந்து ஆமாம்மா அது அப்படி தான், இல்லை அதை நம்ம பார்த்துக்கலாம், அது ஓரளவுக்கு அது எண்டுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு அதுக்கு சம்மந்தமான ஒரு வார்த்தையை என்ன பக்கத்தில் இருக்கவங்க பேசுறதை கேட்கலாம், ஒரு வேர்டிங்காக வரலாம். இதில் இந்த கொட்டாவி விஷயம் வந்து இது தனியாக தெரியும். நார்மலாக எப்பவுமே நம்மளுக்கு வரும் பார்த்திங்களா ஒரு தூக்க கழகத்தில், அந்த மாதிரி இருக்காது. இந்த கொட்டாவி வந்து உன்னால் அந்த கொட்டாவியை டாலரேட்டே பண்ண முடியாது.
அப்படியே பயங்கரமாக அப்படியே பயங்கரமாக வரும். அதாவது வாயை ரொம்ப ஆன்னு சொல்லி விட வேண்டி இருக்கும். அப்படி இருக்கும் அந்த கொட்டாவி உங்களுக்கு. ஆனால் நான் எப்போவுமே அந்த கொட்டாவி எதிர்பார்த்தெல்லாம் இருக்கிறது கிடையாது. நான் என்னுடைய மைண்டில் நினைக்கிது அங்கே கனெக்ட் பண்ணுறதுலையே தான் மும்மரமாக இருப்பேன் நான். அது ரொம்ப ஆழமாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த கொட்டாவியே வரும் உங்களுக்கு. அது ஒன்று போனேன். அதுக்கப்புறம் நான் அந்த பரஞ்சோதி பாபா இதுக்கும் போயிட்டு அங்கேயும் அன்னதானத்துக்கு அந்த ஒரு ஒண்டியல் இது பண்ணிவிட்டு என்னுடைய வேண்டுதல் சில விஷயத்தெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தேன். ஏன்னா சமீபத்தில் ஏற்கனவே முருகர் என் கனவில் வந்து சொன்னார்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கின்றார். வடபழனி முருகர் வந்து வடபழனியை பற்றி ஒன்று சொல்லியிருக்கார். முருகர் வந்து வடபழனியை பற்றி ஒன்று சொல்லியிருக்கார் மெயினாக. அதனால் வேண்டி அந்த விஷயத்தை என்னால் நிறைவேற்ற முடியணும் அப்படின்றத நம்ம அந்த கோயில் வாசப்படி எதிர்க்காவது நின்று சொல்லிடலாம். அந்த முன்னாடி இருக்கிற பரஞ்சோதி பாபாக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு போனேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அது அடுத்த இதில் வரும் பாருங்கள், அதில் உங்கள் வேண்டுதல்களை நல்லா ஆழமாக வைங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ எப்படி சொன்னேன் பாருங்கள், நான் கனெக்டிவிட்டி எப்படி பார்க்குறேன், இந்த கணிதெய்வ ஆத்மானா கர்ம தொடர்பு ஆத்மானா எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். அதை நீங்கள் உங்கள் சுற்றி நடக்கிறத நீங்களும் அதை கவனிச்சுக்குங்க. ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, இது ஏன் அன்றைக்கி நடந்தது, அன்றைக்கி முன்னாடி நம்ம எந்த கடவுளை நம்ம கும்பிட்டு இருந்தோம், அந்த கடவுள் தான் அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்குமோ, அதனால தான் அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு நம்ம போகணுமோ, அதனால தான் இது நடந்ததோ அப்படின்றது. இதே வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே வீட்டில் அவருடைய பிரதர் போயிட்டார். அப்போ நான் ஸ்ரீமத் வேங்கட சுமானந்த சுவாமியை சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் கூட ராமன்றது கனெக்ட் ஆகுது, அவர் கூட ஆனந்தன்றது கனெக்ட் ஆகுது, ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் போகிறாரு. இவர் பேர் ஆதிநாராயணன், அவர் பேர் ராமசாமி. அதுக்கு நான் போகிறேன். அப்போ போகும்போதும் இந்த பிரபஞ்ச கனெக்ஷன் ஒன்று இருக்குதுன்னு நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. ஆனால் இந்த ஆதிநாராயணன் அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் அவங்க பின்னாளில் உதவி பண்ணுறதா 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குதுன்னு சும்மா சொல்லியிருந்தேன் வீடியோவில் நான். அப்புறம் எங்கேயாவது அந்த வீடியோ தேடி உங்களுக்கு கொடுக்குறேன் பணம் லிங்க்கு. அதுலேயே நான் சொல்லியிருக்கேன் ஒரு காரணத்துக்காக பிரபஞ்சம் என்ன அந்த இதுக்கு அனுப்பிச்சிதுன்னு சொல்லிட்டு. அப்போது நான் மட்டும்தான் ட்ரெயினில் போனேன் அந்த இதுக்கு. ஆனால் எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் ஒரு 3 வருஷம் பொறுத்து வரும் அப்படின்றதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாது. அப்போவும் நான் புரிஞ்சு தான் போனேன். அது ஏதோ பிரபஞ்சம் நம்மளை போக சொல்லுது. ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னா ராம ஆனந்த் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இவருடைய இதுக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு நான் மட்டும் போகிறேன். ஏன்னா எனக்கு தனியாக ட்ரெயினில் போயிட்டு வர்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நான் போனேன். அந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சுட்டே நீங்கள் இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் கவனிச்சிட்டு இருந்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஆத்மாக்களும் உங்களுக்கு அந்த கடவுள் கன்னிதெய்வ ஆத்மாக்களும் கர்ம தொடர்பு நட்சத்திரங்கள் உங்களோடு போடுகின்ற அந்த விஷயங்களும் இதுங்கெல்லாம் தெரிய வரும் அப்படின்றது. நான் சொன்ன பாருங்கள், அது ஸ்தூல ஆத்மா மேட்ரு. அந்த ஸ்தூல ஆத்மா மேட்ரும் இருக்குது. அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு நான் போனப்போ அந்த ஸ்தூல ஆத்மா மேட்ரு வந்து வானத்திலேயே அந்த ஒருத்தர் உடம்பை விட்டு வெளியே வந்து இன்னொரு உடம்புக்கு போகிறதுக்காக தவிச்சிக்கிட்டு இருக்குது நடுவானத்தில். ஆனால் அது இன்ச்சிஞ்சா கடவுள் எனக்கு சமிஞ்சை கொடுத்துக்கிட்டே இருக்கார். மறுபடியும் இன்னொரு தலைமுறைக்கு அது இன்னொருத்தர் உடம்புல போய் உட்காராமல் இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் சடங்குகளை நடத்தின மாதிரியே இருக்குது. கடவுள்களையும் நான் சித்தர்களையும் வணங்குன மாதிரியே இருக்கிறேன். அதில் என்ன ஆகுதுன்னா, கிட்ட நம்ம சினிமாவெல்லாம் காட்டுவோம் பார்த்தீங்களா, கார் சேஸ் பண்ணின்னு போகிற மாதிரி, வண்டி சேஸ் பண்ணின்னு போயிட்டு முன்னாடி நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்கள் சிஸ்டர் இந்த ஊரில் வந்து எங்களோட இருந்த சமயத்துலேயே நடந்தது. அது விஷயம் சிஸ்டருக்கே சொன்னேன் நான், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் நான் என் மைண்டில் கணக்கு போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் சிஸ்டர் கனவுல வந்தது. நான் மைண்டில் கால்குலேட் பண்ணிங்கிற விஷயம்லாம் என் சிஸ்டருக்கு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பைத்தியம் முட்டுன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் கரெக்டாக அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, ஏன் என் கனவுல வந்து இந்த மாதிரி வந்து இப்போ இந்த தலைமுறையில் இவங்களுக்கும் நீ சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறையில் இவங்களுக்கும்ன்ற மாதிரி என் கனவுல வருது. அதை வந்து யார் அந்த மாதிரி யார் இது சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் இந்த பர்சன் இது சொல்கிறாங்க, இந்த மாதிரி கனவு ஏன் வந்ததுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் சிஸ்டர் அங்கே இருக்க லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக என்கிட்ட சரியாக கூட எங்கள் சிஸ்டர் அவ்வளோ பேசுறது கிடையாது. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்த கனவு அது. அதெல்லாம் நான் என் மைண்டுக்குள்ளே கேல்குலேட் பண்ணிக்கிற விஷயம் அது கூட நான் இந்த தலைமுறையில் இவங்கக்கிட்ட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுலாம் நான் அவங்ககிட்ட சொன்னதே கிடையாது. நான் என்னோட போகும்போது தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க சொன்னாங்க சொன்னதோடு இல்லாமல் அதே மாதிரி நிகழ்ச்சி அதே பர்சன்ஸ் மீட் ஆகிற மாதிரி, அதை கடவுள் வந்து அந்த மீட் பண்ணுற நேரத்தை அப்படியே குறைச்சிட்டே போகிற மாதிரி, அது ஒரு சுச்சுவேஷனை தள்ளி போயிட்டு அந்த 2 பேரும் மீட் பண்ண விடாத அந்த நேரத்தை
தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி அந்த சுலு ஆத்மா மறுபடியும் போயிட்டு அந்த இன்னொரு உடம்புல இன்னொரு தலைமுறைக்கு யார் உடம்புலையும் உட்காராமல் இருக்கிறதுக்கு நான் வணங்குகின்ற நல்ல தெய்வங்களும் குல தெய்வங்களும் காளியும் அந்த தீய சக்தியை போட்டுக்கிட்டு அந்த விஷயத்தை உள்ளே வந்துடாமல் இன்னும் யார் உடம்புக்குள்ளேயும் அந்த சுலு ஆத்மா பூந்துடாமல் பார்த்துக்கிற விஷயத்த என்னால் தொடர்ந்து பார்க்க முடியுது. அதெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுங்க இறப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் போனது மாதிரியே இருக்கிறேன். ஆனால் அங்கே போய் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். அங்கே அந்த கர்ம தொடர்பு இருக்கிற விஷயங்கள் பெயர் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் பெயர் மூலமாகவோ அல்ல அந்த இடத்துல ஒரு மகாபாரத காட்சியோ அல்லது அது நாங்கள் போகிற நாள் ஒரு எந்த திதி எந்த நட்சத்திரம்ன்ற மாதிரி அந்த கடவுளினுடைய சம்மந்தப்பட்ட விஷயமாக அந்த லிங்க் என்னால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. அதை சூட்சுமமாக என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் அந்த விஷயத்த. இப்போ நான் அடுத்த கிளிப்பில் அந்த இதுவை பாருங்கள், பரஞ்சோதி பாபாவனுடைய கிளிப்பை பார்த்து உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமாக ஆரோக்கியமான விஷயத்துக்கு வேலை கிடைக்கிற விஷயத்துக்கு அவரால் பெரும் மாற்றங்கள் நடக்கும். எனக்கு அவர் வேலை சம்மந்தமான விஷயத்தில் தான் அவர் எனக்கு அறிமுகமாகி ஒரு 6 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வேலை சம்பந்தமான விஷயத்தில் தான் முதலில் அவர் எனக்கு பண்ண விஷயம். அதில் இன்னும் டீப்பான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்த நான் என்னைக்கு மெம்பர்ஷிப்னு ஆரம்பிக்கணும் அன்றைக்கி அதில் சொல்கிறேன். அது எப்படி அவர் வேலை விஷயத்தில் எந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற விஷயத்த அதில் சொல்கிறேன். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த கிளிப்பை பாருங்கள். அடுத்த கிளிப்பை தயவு செஞ்சு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் கேட்டதுனால இதோட எண்டுன்னு நினைக்க வேணான்னு சொல்லிக்கிறேன். பரிமிதாதீதம் பரோதயம் பரகிதம் பரபரீனம் பராந்தம் பரமாத்மதம் பரமசேதனம் பசுபாச பாவனம் பரமமோட்சம் பரமானு குணநவாதீதம் சிதாகாச பாஸ்கரம் பரமயோகம் பரமபோகம் பரிபாக வேதன பரோதயானந்த பதபாலனம் பரமயோகம் பரமசாத்தியவதீதானந்த வாங்கியும் பாகார் வெந்திகத்தம் பரானந்த பரணபோகம் பரிமிதாதீதம் பரோதயம் பரகிதம் பரபரீனம் பராந்தம் பரமாத்மதம் பரமசேதனம் பசுபாச பாவனம் பரமமோட்சம் பரமானு குணநவாதீதம் சிதாகாச பாஸ்கரம் பரமயோகம் பரமபோகம் பரிபாக வேதன பரோதயானந்த பதபாலனம் பரமயோகம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.